அடை மாங்காய் ஊறுகாய் ரெடி. வணக்கம் நட்புக்களே. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடை மாங்காய் ஊறுகாய். இப்போல்லாம் இந்த அடை மாங்காய் ஊறுகாயெல்லாம் யாருமே போடுறது கிடையாது. அந்த காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் இந்த மாதிரி ஊறுகாயை போட்டு ஒரு பானையில் வச்சுருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்படியே கெடாமல் இருக்கும். 2 வருஷத்துக்கு கூட இருக்கும். அது அப்படியே எப்போ தேவையோ அதை எடுத்து சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டு தாளித்து சாப்பிட்டுக்கலாம். சில நேரம் அப்படியே எடுத்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா சுவையாக நல்லாயிருக்கும். இந்த அடை மாங்காய் ஊறுகாய் போடுவது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான், ஒன்றுமே தேவையில்லை. உப்பு, மாங்காய், அவ்வளோதான். இப்போது இந்த மாங்காவை இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உப்பு அது உள்ளே வச்சு வைக்கணும். இப்போது இதை இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு கொஞ்சம் ஃபுல்லாக கட் பண்ண வேணாம், கொஞ்சம் அளவுக்கு இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணிவிட்டு இதில் உப்பை எடுத்து இது உள்ளார அப்படியே இப்படி வச்சிடணும். ரொம்பலாம் வைக்கணும் அவசியம் இல்லை. இது உள்ள கொஞ்சம் இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு பீங்கான் ஜாடியோ ஏதோ இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா பானை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இப்படியே அடுக்கி வச்சிடணும் வரிசையாக. எல்லா மாங்காயும் இதே போல் கட் பண்ணி ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு ஒரு 2 நாள் கழித்து உள்ளாரையே குலுக்கி வைக்கணும். 2 நாள் 3 நாள் வரைக்கும் உள்ளார குலுக்கி வச்சுட்டு அப்புறமா அதை எடுத்து வெயிலில் காய வைக்கணும். இப்போது நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்த மாங்காய் இதே போல் உப்பு நல்லா போட்டுட்டு நாளைக்கு இதை குலுக்கி திருப்பி உள்ளாரையே வச்சிடணும். அடுத்த நாளும் குலுக்கி வச்சிடணும். இந்த மாங்காய் ஊறினதுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி மூடி போட்டுட்டு குலுக்கி வச்சு வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷ கணக்குக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. இது தண்ணி விடும், உப்பு தண்ணி விடும். வெயிலில் வச்சுட்டு திருப்பி அந்த உப்பு தண்ணியில் போட்டு வச்சுட்டு திருப்பி எடுத்து வச்சு திருப்பி உப்பு தண்ணியில் போட்டு எல்லா உப்பு தண்ணி ஆனதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சு அது ஒரு பானையிலையோ இல்லை இந்த மாதிரி பீங்கான் ஜாடி வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது உள்ளார வச்சோ நல்லா மூடி வச்சுட்டோனாக்கா வருஷ கணக்குக்கு இருக்கும். வணக்கம் நட்புக்களே. நம்ம அடை மாங்காய் ஊறுகாய் உப்பில் போட்டு வச்சுருந்தோமா, ஒரு 4 நாள் உப்பில் ஊறியாச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு 4 நாள் 5 நாள் எடுத்து வெயிலில் வச்சு எடுத்து போட்டு இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போது இந்த அடை மாங்காய் ஊறுகாய் நல்லா ஊறி நல்லா இதுவாக இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா, இது நம்ம ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கணும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஜாடி எடுத்துட்டு அதில் அதை போட்டு வைக்கணும். இந்த மாதிரி எடுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் போட்டு எத்தனை கொள்ளுதோ அத்தனை இப்படி போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு துணியை போட்டு ரப்பர் பேண்டு போட்டு மூடி அதை இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டா வருஷ கணக்குக்கு உங்களுக்கு கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். எப்போ தேவையோ அதை எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். அப்படியே எடுத்து தயிர் சாதத்துக்கு மோர் சாதத்துக்கு எல்லாம் தொட்டுக்கலாம். இல்லைன்னா சின்னதாக கட் பண்ணி பீஸாக போட்டு தாளித்து ஊறுகாயாகவும் சாப்பிடலாம். நீங்களும் இதே போல் செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் மக்களே.